ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. ஷூட்டுக்கு ஆல் செட். கோயிங் டு கேல்கரி. பா 4 நாள் வீடு காலியாக க்ளீனாக இருந்தது. வந்துட்டான் அப்படின்ட்டு நீலாம் மிஸ் பண்ணுவேன்ப்பா. 2 மணிக்கு வர சொன்னாங்க. மணி 4:15 ஆகுது, இன்னும் வரல. ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா எங்கேயோ காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஃபோட்டோவே எடுக்க வேணான்ட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை, நீ மூட்டு வெளியே உட்காந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சும்மா வெளியே உட்காந்துருந்தேன் நான். வெளியே போடா ஒரு வழியா மூச்சு வாங்குதே. ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. 4 நாள் ட்ரிப்புக்கு. நேற்று காலைல 2 மணிக்கு தான் வந்தோம். இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு 1.5 மணி ஆகுது. கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். ஷூட்டுக்கு ஆல் செட். கோயிங் டு கேல்கரி. இங்கே பாருங்க, ஒருத்தன் ஊருக்கு போகிறா அப்படின்னு ஜாலியாக ஆரஞ்சு சாப்பிட்டுன்னு ஜாலியாக இருக்கேன். நீலாம் மிஸ் பண்ணுவேன்ப்பா. மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையடா, ஜாலியா இருக்கேடா. காமிக்க மாட்டேன் சோகத்தை. இது ஆக்ஷன் மேடம். நடிகை திலகம் நடிக்கிறா. நேத்தே சொல்லிட்டா, பா 4 நாள் வீடு காலியா கிளீனா இருந்தது. வந்துட்டான் அப்படின்ட்டா நேத்து. நிஜமாவே வீடு எப்பவுமே எதையாவது எடுத்து வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். சேர்ல டிஷர்ட் இருக்கும், ஏதாவது இருக்கும். அன்னைக்கு நான் வந்து ரொட்டீனா எடுக்க வைக்க போயிட்டு என்ன எதுவுமே இல்ல. டிஷர்ட் அப்படி போடுறதுக்கு எங்க ஆள் இல்ல. அப்படி போறதுக்கு ஆள் இல்லையா? என்னென்ன சொல்றாங்க பாருங்க. எப்போ வராரு, வீட்டுலாம் கிளீன் பண்ணி இருக்கா வந்து ஒரு அப்பதான் ஃப்ரீயா இருக்கும் மைண்டுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவருக்குள்ளேயே இங்க இல்லையே, வீடு ஆல்ரெடி கிளீனா தான் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் சொல்லிட்டு ஜாலியா சிரிச்சுட்டு ஃபீலிங்ஸா இருக்காங்க. நடிப்பா. வீடு கிளீனா இருக்கிறதுக்கும் நம்ம சோகமா இருக்கிறதுக்கும் அது வலி வேற டிபார்ட்மெண்ட். உங்க மூஞ்சில அது 1% கூட தெரியலையடா. சரி ரைட்டு, நான் போய் ஷூட்டை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ 2 மணிக்கு அவங்களுக்கு கிளைண்ட்டை மீட் பண்ணி அவங்க வந்து ஆக்சுவலி ப்ரைடல் மேக்கப்லாம் முடிக்கிறாங்களாம். முடிச்சுட்டு உடனே அவங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி 2 மணி நேரம் லக்கோம்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே தான் என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நைட்டு அப்படியே போகிற வழியில் எல்லா கதையும் சொல்கிறேன். 15 minutes later. 2 மணிக்கு வர சொன்னாங்க. எப்படி 2 மணிக்கு? மணி 4:15 ஆகுது, இன்னும் வரல. டே எங்கள் ஷூட்டை முடிச்சுட்டு 6 மணிக்கு லக்கோம், அதாவது இங்கேருந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் டிரைவ். அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் ஷூட்டே ஆரம்பிக்கல. இப்போ ஆரம்பிச்சாலே நான் கரெக்டாக 6 மணிக்கு தான் போயிருச்சாவேன். இதுக்கு மேலே ஷூட்டை பிடிச்சிட்டு நான் இங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி இம்சைகள்னு சொல்ல முடியாது, கஸ்டமர் அப்படி சொல்கிறது தப்பு. பட் ஐ லைக் யுவர் டிட்டர்மினேஷன். ஆனால் இப்படி தான் இம்சப்படுறாங்க. டைம் சொல்லணும்ல. அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் இப்போ தான் தூக்கி வச்சாதான் வந்திருப்பேன். தூங்கவும் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது நமக்கு. காரில் உட்காந்து தூங்க முடியல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை நமக்கு. உட்காந்துட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக, ஆளையே காணும். வெரி பேட்ரா. என்னங்க சார் உங்கள் சட்டம்? இதுக்கும் அதிகாரிக்கு சம்பந்தம் கிடையாது. நல்லா அடிச்சு வாக்கு ஸ்பாட்டுக்கு ஃபைனலாக வந்தாச்சு. இங்கே நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிரைவு முடித்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா எங்கேயோ காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இடம் காலியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வச்சுருக்காங்க. நான் அப்படியே உள்ளே கொண்டு போகிறவங்கள. A few moments later. திஸ் இஸ் கால்ட் லிண்ட் ரிமூவர். அதாவது லிண்ட் ரிமூவர்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிளாக் டிஷர்ட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மேலே வந்து அந்த பிசரா நூல் மாதிரி இருக்கும்ல, அது எல்லா இடத்துலையுமே இது ரிமூவ் பண்ணிடும். டிஷர்ட் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும், பூசு மாதிரி. அதனால் இதை எப்பவுமே நான் ஒன்று காரில் வச்சுருப்பேன். டிப்ஸ். 100 ஆண்டு காலம் வாழ்க. 1 hour later. என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். ஈவெண்ட்டில் வந்து நிறைய எதுவுமே நடக்கலை. மோரோவர் வந்து அது லேடிஸ் ஒன்லி ஈவெண்ட்ன்றதுனால
ஃபோட்டோவே எடுக்க வேணான்ட்டாங்க. ஸோ நாங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு அங்கே ஈவெண்ட்டாக நிறைய ஹாப்பனிங்கே இல்லை, சும்மா 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, திரும்ப உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே பயங்கர ஒரு அமைதியாக போயிட்டு இருக்கு அந்த ஈவெண்ட்டு. இப்போ தான் சாப்பாடு ஓப்பன் பண்ணாங்க. சாப்பாடு சாப்பிடலாம் வந்தால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ராஜ கவனிப்பில் இந்த பாருங்க லெக் பீஸே எத்தனை தட்டி வச்சுருக்கா கேட்டு. ஸோ அதனால் ஜாலியாக இருக்குது. கறி வந்து டாப்கார்ன் கறி வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கும், சூப்பராக வேக வைப்பாங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நம்ம ஊர் டேஸ்ட் சாப்பிட்டு இந்த டேஸ்ட் சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் இட்ஸ் குட். ஐம் கோனா என்ஜாய் திஸ் ஃபுட். உணவு இடைவேளைக்கு பிறகு தெரியுறேன்னா ஏதோ வெளிச்சத்தில் லைட்டாக தெரியுறேன்னு நினைக்கிறேன். இதில் லோ லைட்லாம் நல்லா இருக்கும்ண்ணா இந்த கேமராவில், அதனால் நான் தெரியுன்ற குருட்டு நம்பிக்கையில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஷூட்டு ஒரு மாதிரியாக முடிஞ்சிருச்சு. பெருசாகவே எதுவுமே ஷூட்டே பண்ணல. அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. வந்த 7 ஆம்பளைங்களுமே வந்து ஃபோட்டோவை பற்றி இந்த ஃபோட்டோ எங்கே போகும் ஏது போகும் ஒருத்தருக்கு தான் அனுப்பணும் அது இதுன்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் சொல்லிட்டேன் நான் ஃப்ரீலான்சர் தான், என்னோடய டேட்டா மொத்தமாக ஒரே ஆள்கிட்ட தான் போகும், அவர் டெலிவரி பண்ணிப்பார், கான்ட்ராக்ட் மூலியமாக செட் ஆயிரும். ஸோ அதனால் ஒரி பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் செட்டே ஆனாங்க. நடுவில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த கேர்ள்ஸ்லாம் வரணும், அதனால் நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் தேவை, நீ மூட்டு வெளியே உட்காந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சும்மா வெளியே உட்காந்துருந்தேன் நான். இப்போ வெளியே அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம், பே வாங்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமராவை கையில் எடுத்துகிட்டு கை பரபரங்குது, ஷூட்டே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஒரு வழியாக 11:30 நாங்கள் கிளம்பணும். 11 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் தான் சொல்லிச்சு. அவருக்கு கம்பெனிக்காரருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டோன்னே, நான் வருத்தமில்ல வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன், யார் பேசுறது? மூடிட்டு வைங்கடங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணு, பட் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதாவது பண்ணினா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பு அப்படின்ட்டாங்க. மணி 11:30 ஆகுது. இதுக்கு அடுத்தது நாங்கள் இன்னொரு 1.25 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி இன்னொரு ஊர் கேல்கரின்ற ஊருக்கு போயிட்டு அங்கே நம்ம ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மத்தியானம் ஷூட் ஆரம்பிக்கணும். 2 hours later. ஹோட்டலுக்கு வந்தாச்சு, வந்து சாவியெல்லாம் வாங்கியாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் நல்ல வேலை அம்மா கால் பண்ணாங்க, அதனால் யூஸ்வலாக அவ்வளோலாம் பேச மாட்டேன். பட் டிரைவிங்கில் அம்மா அவங்க தான் மூடில் இருந்தாங்க, நல்ல மூடில், அதனால் பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் குட், வெரி நைஸ் டாக்கிங் டு ஹர் ஆஃப்டர் அ வெரி வெரி லாங் டைம். யூஸ்வலாகவே அதிகமாக நான் அம்மாவுக்கு ரொம்ப ரெகுலராக டெய்லியும் கால் பண்ணி மதியம் என்ன சாப்பிட்டேன் காலையில் என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிற பையன் கிடையாது. யூஸ்வலாக ஒரு 10 days 15 days ஒன்ஸ் தான் நாங்கள் பேசுவோம். அதில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 40 minutes கிட்ட சும்மா ஜெனரலாக ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். இட் வாஸ் நைஸ். ஸோ அதில் அவங்க பேசிகிட்டே இருந்ததில் தூங்காமல் அப்படியே சர்ன்னு வண்டியை ஓட்டு நான் வந்து சேர்ந்துட்டேன். போடுறான் லைட்டாக போடுறான். எந்த லைட்டு எங்கே இருக்குன்னே தெரில. இப்போ தெரியுது பாரு, இப்போ திரும்பவும் போயிட்டு வரேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இப்போப்பா வாஷ்ரூம் வித் பாத் டேப் எல்லாமே இருக்குது, டவல்ஸ் எல்லாமே இருக்குது. நான் எப்படி மொட்டையோட செம்மையாக இருக்கணும், ஜாலியாக இருக்குது. நான் போய் படுத்து தூங்குறேன். இதோட ஷூட்டை முடிக்கிறோம், தூங்க போகலாமா? டன் 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 பாய்.